ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா 6:30க்கு மேலே தான் எழுந்திரிச்சு அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு சமையல் வேலை எல்லாமே தொடங்கியாச்சு. ஒரு அடுப்பில் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா பால் ஊற்றி வச்சாச்சு டீ போடுறதுக்காக. டீ எல்லாமே போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் குழம்பு வைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். குழம்பு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் தான் ரெடி பண்ணேன். கடைசியாக நம்ம சமையல் வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு பாப்பாவை ரெடி பண்ணியாச்சு. பாப்பா குளிச்சுட்டு ரெடி ஆகிடுவா. அதுக்கப்புறம் தான் நான் போய் குளிச்சுட்டு வருவேன். அதே போல் பாப்பா ஃபஸ்ட்டு குளிக்க வச்சுட்டு அவங்க நைட்டு ஹோம்ஒர்க் பண்ணலை, அந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு நானும் குளிக்க போயிட்டேன். கடைசியாக நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாப்பா ஹோம்ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பாப்பாவுக்கு பொட்டு வைக்கிறது, பவுடர் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம இன்னும் லஞ்ச் பேக் பண்ணல, சரி அதுவும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயாச்சு. பாப்பாவுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் பிடிக்காது, அதனால் அவங்களுக்கு மட்டும் ஒரு ஆம்லேட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சு. நான் எப்போதுமே சாப்பாடு தனியாக குழம்பு தனியாக கொண்டு போவேன். பட் பாப்பாவுக்கு நம்ம அப்படி கொடுத்து விட முடியாது இல்லையா? அவங்களுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட தெரியாதுன்னு சொல்லிட்டு நானே அப்படியே லைட்டாக குழம்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. அவங்களுக்கு போட்ட ஆம்லேட்டும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு அவசரமாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருந்தேன். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கேக்கு, பிஸ்கெட் இந்த மாதிரிலாமே இருந்தது. அவங்கள்ட்ட என்ன வேணும்னு கேட்டேன், பிஸ்கெட் வேணும்னு சொன்னாங்க. ஃபைனலாக பிஸ்கெட் எடுத்து வச்சுட்டு டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி காலையில் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.